ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டென்ட்டோட வந்திருக்க நண்பர்களே. இந்த கண்டென்ட்டை ரெடி பண்ணும்போது எனக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா இவங்களை பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் தெரிஞ்சு எழுதும் போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆச்சரியமாகவும் இருந்தது. அட, இவங்களுக்குள்ள இப்படிப்பட்ட பாலிடிக்ஸ்லாம் இருக்குதாப்பா அப்படின்ற மாதிரி. ஸோ என்ன மேட்டர் இந்த வீடியோலாம் நம்ம பேச போகிறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு சினிமாக்குள்ளே நடக்கிற பாலிடிக்ஸ் மற்றும் சர்ச்சைகளை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, இரண்டு நடிகர்கள், தமிழ் சினிமாவை எடுத்துக்கிட்டா ரெண்டு நடிகர்கள் தொழில் போட்டி அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். அதாவது ரஜினி, கமல் இவங்க ரெண்டு பேரும் என்னதான் கட்டி பிடிச்சிக்கிட்டு முத்தம் கொடுத்துக்கிட்டாலும் பொதுவெளியில இவங்களுக்குள்ள தொழில் போட்டி அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி சிம்பு, தனுஷ், விஜய், அஜித், இன்னைக்கு சிவகார்த்திகேய, அதுக்கப்புறம் யாருங்க அவர் விஜய் சேதுபதி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா சிவகார்த்திகேயன் இன்னைக்கு தல அஜித் கிட்ட கூட போட்டி போடுவார் போல இருக்குது. அந்த அளவுக்கு அவர் கான்ஃபிடன்ட் லெவலை உயர்த்தி வச்சிருக்காரு. ஸோ இது ஒரு தொழில் போட்டி. ஸோ இதில் எந்த ஒரு சமரசமும் கிடையாது. அவங்களுக்குள்ள பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறாங்க, அவங்களுக்குள்ள கூடி சம்பாரிச்சுக்கிறாங்க. ஆனால் இதையும் தாண்டி வேற நடிகர்கள்லாம் இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள தொழில் போட்டியை தாண்டி வன்மம், ஈகோ, அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் இதெல்லாம் வெளில தெரியாமல் சைலண்டாக நடந்துட்டு இருக்கோம். அது என்னன்றதை தான் இந்த வீடியோவில் போட்டு உடைக்க போகிறோம்ப்பா. அதாவது அயன் படத்தில் வர நம்ம கமலேஷ் ஜி மாதிரி எங்கள் அப்பா வச்சுட்டு நீ மேலே வரல, நம்பர் 1 ஆள அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி பல நடிகர்கள் அவங்களுக்குள்ளுக்குள்ள இந்த வன்மம் இருக்கும். நான் நம்பர் 1 ஒரு காலத்தில் இருந்தேன், ஆனால் திடீர்னு நீ நம்பர் 1 அடிச்சுட்டு வந்துட்ட பத்தியா, உன்னை எப்படி நான் காலி பண்ணுறேன் பாருன்னு சைலண்டாக சம்பவம் பண்ணிருப்பாங்க. ஆனால் நேருக்கு நேர் பார்க்கும்போது பிரச்சார மேடையில் மாற்றி ரெண்டு பேர் என்னதான் எதிர்கட்சிகளை திட்டிக்கிட்டாலும் தேர்தல் முடிவுகள் வந்த உடனே ரெண்டு தளபதிகளும் சால்வை போத்திக்கிட்டு கட்டி பிடிச்சி போஸ்ட் கொடுக்கலையா சிரிச்சுக்கிட்டு. ஸோ அந்த மாதிரி பொது மேடையில் இவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு போஸ்ட் கொடுத்தாலும் உள்ளுக்குள்ள வன்ம கொடனே இருக்கும் அவங்களுக்குள்ள. அந்த நடிகர்கள்லாம் யார் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் தெல்ல தெளிவாக இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக பேசுவோம். ஸோ இதுக்கு மேலே இன்ட்ரோடக்ஷனை வளவலன்னு வளர்க்க தேவையில்லை. இந்த டைலாக மாத்தியா, சரி மாத்திடுறேன், இன்ட்ரோடக்ஷனை இனிமேல் கலகலன்னு கலக்க தேவையில்ல. நேராக வீடியோவிலே போவாங்க. இந்த லிஸ்ட்ல முதலாவதா சொல்ல போறது நம்ம ஆரடி விஷால் அவர்கள் தான். ஸோ ஆரம்பமே அசத்தலா இருக்கேயா, விஷால் யாரு கூட தான் பிரச்சனை பண்ணல, எல்லாரும் கூட தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, விஷால் அவர்களோட இன்னொரு முகம் தான் தெரியும் உங்களுக்கு. அவரோட பாசிட்டிவ் முகம் தெரியுமா, அதை பத்தி தான் இந்த வீடியோவில் பேச போறேன். காசு வாங்கிட்டுலாம் பேசல, இந்த மனுஷனோட ஆக்டிவிட்டிஸை நான் நேரில் பார்த்ததை வச்சு நான் சொல்றேன், கேள்விப்பட்டதை வச்சு நான் சொல்றேன். அதாவது விஷால் அவர்கள் ஆரம்பத்தில் மிஷ்கின் கூட ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை சந்திச்சார் இல்லையா. மாத்தி மேடையில் காரி துப்பிட்டாங்க. விஷால் தூப்பல, மிஷ்கின் தான் தூப்பினாரு. ஸோ இதுக்கு பின்னாடி எல்லாருமே மிஷ்கினுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணாங்க. மிஷ்கின் எவ்வளோ பெரிய இயக்குனர், விஷால் நேற்று வந்த நடிகை. ஸோ இவன் ஒரு படத்தை டேக் ஓவர் பண்றான், மிஷ்கின் அந்த படத்துல இருந்து ஒரு இயக்குனராக வெளில தள்ளுறானா, இது ஏற்றுக்க முடியுமா நம்மளால அப்படின்னு பல பேர் விஷால் மேலே பாஞ்சாங்க. ஆனால் உண்மை என்ன, கொஞ்சம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி சிந்திச்சு பார்த்தா தான் தெரியுது நம்ம மிஷ்கினோட பிஹேவியர் எப்படி அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். விஷால் அவர்களோட குற்றச்சாட்டு என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பாருங்க, என்னோட சொந்த ப்ரொடக்ஷனில் இந்த படத்தை நான் எடுக்கிறேன், ஏற்கனவே என்னை வச்சு துப்பறிவாளன் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்து வெற்றி படமாக ஆக்கினாரு. ஸோ அதனால இவர் ஒரு அண்ணன் அப்படின்ற ஒரு ஸ்தானத்தில் துப்பறிவாளன் 2 நீங்கள் எடுங்க, நானே என்னோட சொந்த காசில் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நான் செஞ்சது தான் மிகப்பெரிய தப்பு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்குன்னு அவர் ஒரு பட்ஜெட் போட்டார், அவருக்குன்னு அவர் ஒரு சம்பளத்தை போட்டார். ஆனால் அந்த பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட ஒரு 20-30% இவர் டிஸ்கஷனுக்கு, ஐ மீன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் சொல்ல முடியாது, ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கே ஏகப்பட்ட செலவுகளை வெளிநாட்டில் உட்காந்து பண்ணிட்டாரு. இதனால எனக்கு ஏகப்பட்ட லாஸ். இதுக்கப்புறம் இந்த படத்தை அவர் கண்டினியூ பண்ணி ஷூட்டிங்லாம் போய் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரைக்கும் போனார்னா போட்ட பட்ஜெட்டோட இது எங்கேயோ போய் நிற்கும். ஆனால் அவ்வளோ பெரிய மார்க்கெட் எனக்கு கிடையாது. அதே மாதிரி இவரோட சம்பளத்தையும் இவர் கேட்டு முன்கூட்டியே வாங்கிட்டாரு. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட செலவு ரொம்ப அதிகமாக போகும் அப்படின்ற காரணத்தினால இந்த படத்தை நானே இயக்குறேன் அப்படின்ற மாதிரி நான் டேக் ஓவர் பண்ணிட்டேன். ஸோ இதில் எனக்கும் அவருக்கும் எந்த மனஸ்தாபமும் இல்லை அப்படின்ற மாதிரி விஷால் அவர்கள் ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு பிரிஞ்சு வெளில வந்துட்டாரு. ஆனால் மிஷ்கின் அவர்கள் இந்த வன்மத்தை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு எந்த மேடையில் போய் நின்னாலும் ஒரு ஹீரோ, ஒரு ப்ரொடியூசர் அப்படின்ற ஒரு மரியாதை இல்லாமல் கொச்சையான வார்த்தைகளில் விஷால் அவர்களை கழுவி ஊத்துறது. இது பார்க்கும்போது பொதுமக்கள், ரசிகர்கள்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷாலுக்கு என்ன தெரியும், அவன் ஒரு நடிகன் தானே, சும்மா ஏதோ ஒரு நடிகர் சங்க தேர்தலில் போட்டி போட்டுட்டு வந்தாச்சு, ஸோ வந்துட்டா நீ தான் பெரிய பருப்பா, நீ யாரை வேணாலும் எதிர்த்துருவியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஆனால் பேசிக்கலி விஷால் அவர்களோட பேக்ரவுண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷால் அவர்கள் ஒரு நடிகனாக ஆகணும் அப்படின்ற மாதிரி சினிமாக்குள்ளே வரல, இவர் ஒரு இயக்குனர் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் உள்ள வந்தார். ஆனால் அவரோட அண்ணன் தான் நடிகர் ஆகணும் அப்படின்ற மாதிரி உள்ள கூட்டிட்டு வந்தாங்க. எதிர்பாராத விதமாக அவங்க அண்ணன் பெரிய நடிகர் ஆக முடியாத காரணத்தினால இவர் நடிகர் ஆயிட்டாரு ஆக்சிடென்டலி. இதனால தான் பார்த்தீங்கன்னா விஷால் அவர்கள் ஆரம்பத்தில் ஒரு நடிகர் ஆகிறதுக்கு முன்னாடி ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் கிட்ட உதவி இயக்குனராக பணியாற்றினார். ஒரு சில படங்கள், வேதம் போன்ற படங்கள் எல்லாம் இவர் ஒரு உதவி இயக்குனராக இருந்தார். அதுக்கப்புறம் இவர் ஒரு படத்தை இயக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கும் போது தான் இவர் ஒரு நடிகர் ஆயிட்டாரு. ஆனால் அவருக்குள்ள அந்த ஒரு தாகம் இருந்துகிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, என்னைக்காவது ஒரு நாள் நம்மளும் ஒரு இயக்குனர் ஆக மாட்டுமானே. ஆனால் அது மிஷ்கின் அவர்களோட கதையை அடிச்சு பிடிங்கி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தெரியுது. என்ன பண்றது, அதனால துப்பறிவாளன் 2 அப்படின்ற ஒரு படத்தை இவர் இயக்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. சைமல்டேனியஸ்லி இவர் இன்னொரு படத்துலையும் கமிட் ஆனார். சூப்பர் குட் ப்ரொடக்ஷனில்
ரவியரசு அவர்களின் இயக்கத்தில் மகுடம் அப்படின்ற ஒரு படம். ஸோ இந்த படத்தை வந்து ரவியரசு தான் இயக்க போறாரு அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்தது. விஷால் அவர்கள் ஒரு பரிமாணம், ஒரு புது பரிமாணத்தில் இந்த படத்தில் ஒரு 3 கெட்ட போடுறாரு அப்படின்ற மாதிரி இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பு ஸ்கை ராக்கெட் மாதிரி உச்சத்தில் போகும்போது திடீர்னு இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வருது. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் விஷால் அவர்கள் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ரவியரசு இந்த படத்தில் இயக்குனராக இல்லை, அவர் வந்து இந்த படத்துல இருந்து வெளியேறிவிட்டார். ஸோ இந்த படத்தை நான் தான் இயக்குனராக டேக் ஓவர் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு அதிர்ச்சி தகவலை சினிமா ரசிகர்களுக்கு கொடுத்தாரு. ஐயோ நீ இயக்க போறியா, மார்க் ஆண்டனி 2 மாதிரி இருக்குமே படம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பயந்தாங்க. ஸோ அதே மாதிரி நானும் தான் பயந்தேன். ஆனால் செய்தி சேகரிக்கிறதுக்காக அந்த படத்தோட படப்பிடிப்புக்கு நான் போனப்போ விஷால் அவர்களோட ஒர்க்கிங் ஸ்டைலை பார்த்து எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா மனுஷன் ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாமல் ஓடி 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 டைரக்ஷன் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அதில் வந்து அவரோட டெடிகேஷனை பார்த்தப்போ ஸோ இவர் மேலே பெருசாக எந்த தப்பும் இருக்காது. இந்த ஆளுக்கு வந்து சரியாக பேச தெரில, அதனால இவர்கிட்ட ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஆளை வச்சு 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 செஞ்சிடறானுங்க. அதுதான் இந்த ஆளோட பெரிய மிஸ்டேக் அப்படின்றத நான் உணர்ந்து விட்டேன். ஸோ இந்த மேட்ரு வந்து ஆக்சுவலி எல்லாருக்கும் தெரிஞ்ச மேட்ரு தான். அதான் மிஸ்கினே மேடைக்கு மேலே அசிங்கமாக திட்டாரு. இதுக்கப்புறம் இவங்களுக்கு உள்ள என்ன அது உள்குத்து, எல்லாமே வெளிக்குத்து தான். அதனால் இதை வந்து நான் மெயினாக எடுத்து பேச விரும்பலை. நான் பேச போகிறது விஷாலுக்கும் சரத்குமாருக்கும் உள்ள கோல்டு வார் தான். ஸோ இந்த கோல்டு வார் எப்படி ஆரம்பிச்சுது அப்படின்றத பற்றி ஒரு சுவாரஸ்யமான மேட்ரு இருக்குது. இதுக்குள்ளே எனக்கு சில டவுட்ஸும் இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். அதாவது இவங்க 2 பேருக்கு எப்போ பிரச்சனை ஆரம்பிக்குது, அதாவது இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனையே வரக்கூடாது. ஏன்னா விஷால் அவர்களோட தந்தையான ஜி.கே. ரெட்டி அவர்கள் ஒரு தயாரிப்பாளராக உருவெடுக்கிறதுக்கு முக்கியமான காரணமே சரத்குமார் அவர்கள் தான். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு விஷால் அவர்களின் தந்தை ஜி.கே. ரெட்டி அவர்கள் ஆர்மியிலிருந்து ரிட்டையர் ஆகிட்டு அந்த பிஎஃப் பணத்தை வச்சு சினிமாவில் நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது சரத்குமார் அவர்கள் தான் முதல்ல இவருக்கு கால் ஷீட் கொடுத்துருக்காரு. ஐ லவ் இந்தியா அப்படின்னு படத்தின் மூலயமாக. இந்த ஐ லவ் இந்தியா வந்து மிகப்பெரிய பொருட்செலவில் எடுக்கப்பட்ட, காஷ்மீரில் எடுக்கப்பட்ட படங்க, வேற லெவலில் இருக்கும், இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கும். அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து இப்போ தொலைக்காட்சிகளில் போடுவதில்லை. முடிஞ்சதுன்னா நீங்கள் யூடியூப்ல பாருங்க. எதிர்பாராத விதமாக இந்த படம் வந்து சரியா போல. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய லாஸ். இருந்தாலும் சரத்குமார் அவர்கள் என்ன பண்ணிட்டாரு, இவ்வளோ பெரிய படத்தை நீங்கள் எடுத்துருக்கீங்க என்ன நம்பி, ஸோ இந்த படம் சரியா போறதுனால நான் மறுபடியும் உங்கள் ப்ரொடக்ஷனுக்கு அடுத்த படத்துக்கு கால் ஷீட் கொடுக்குறேன்னு சொல்லி மகாபிரபு அப்படின்ற ஒரு படத்துக்கு கால் ஷீட் கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த படம் வந்து கமர்ஷியலி ஓரளவு வெற்றி. ஸோ இப்படி தான் வந்து சரத்குமார் அவர்களுக்கும் ஜி.கே. அவர்களோட குடும்பத்துக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்குது. இந்த ரிலேஷன்ஷிப் காலப்போக்கில் ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாறி அதுக்கு ஒரு சரத்குமார் பொண்ணுக்கும் விஷால் அவர்களுக்கும் வந்து ஒரு நல்ல நட்பு வந்து இந்த நட்பே ஒரு காலகட்டத்தில் காதல் அப்படின்ற மாதிரி பப்ளிக்காக பேசப்படுது. ஸோ இந்த காதல் பல வருடமாக தொடர்ந்ததுக்கு அப்புறமா இந்த காதல் முறிவடையுது. எதனால் முறிவடையுது, எதனால் பிச்சினாங்க 2 பேரும் அப்படின்ற மாதிரி சொன்னால் எல்லாரும் விஷால் மேலே பழி போட ஆரம்பித்தாங்க. ஸோ விஷால் அவர்கள் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டார், இவர் மேலே ஏதோ குற்றச்சாட்டு வந்தனால வரலட்சுமி அவர்கள் இவரை பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் சமீபத்தில் வரலட்சுமி அவர்கள் நிக்கோலாய் அவர்களை திருமணம் பண்ணதுக்கப்புறமா ஒரு சில பேட்டிகளில் சொல்லும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கும் நிக்கோலாய்க்கும் கிட்டத்தட்ட 15 வருஷம் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த 15 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பும் ரிலேஷன்ஷிப்பும் தான் இன்றைக்கி லவ்வாக மாறி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ விஷால் அவர்கள் வரலட்சுமி அவர்களை பிரிந்தது 2015 வருஷம். ஆனால் அந்த வருஷத்துலேருந்து கணக்கு போட்டு பார்த்தா கிட்டத்தட்ட 2000வது வருஷத்துலேருந்தே நிக்கோலாய் கூட இவங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கிறாங்க, விஷால் கூடயும் இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு கிளாஷ் கூட நடந்திருக்கும் இவங்களுக்குள்ளே, ஏதாவது வேணால் நடந்திருக்கலாம். இது வந்து என்னோட கெஸ்ஸிங் தான். ஸோ இந்த ஒரு சின்ன ஒரு பிரச்சனைனால கூட விஷால் அவர்களும் வரலட்சுமி அவர்களும் பிரிஞ்சிருக்கலாம். விஷால் அவர்களுக்கும் பிடிக்காமல் போயிருக்கலாம். என்ன லவ் பண்ணிட்டு திடீர்னு அவர் கூடயும் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். நீ ஏன் விஷாலுக்கு சப்பக்கட்டு கட்டுற அப்படின்ற மாதிரி சொல்லாதீங்க. இது எல்லாமே கெஸ்ஸிங்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இதனால் கூட பிரிஞ்சிருக்கலாம், இதனால் கூட இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த வன்மத்தின் காரணமாக இன்னொரு பிரச்சனை உள்ள வருது சரத்குமார் அவர்களுக்கும் விஷால் அவர்களும். அது என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் சங்க பிரச்சனை. இந்த நடிகர் சங்க பிரச்சனை வெளியிலேருந்து ஒரு பொதுமக்களாக பார்க்கும்போது என்னப்பா இதெல்லாம், நடிகனே ஒரு கூத்தாடி நடிகர் சங்கத்துக்கு இப்படி அடிச்சிக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, நடிகர் சங்கம் அப்படின்றது நடிகர்களுக்கு ஒரு எமோஷனலான விஷயம். ஏன்னா இன்றைக்கி சினிமாவை பொறுத்த வரைக்கும் எவ்வளவோ உள்ள டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அத்தனை டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் வந்து யூனியன் இருக்குது. ஆனால் எந்த யூனியனையும் நீங்கள் நடிகர் சங்க யூனியனோட கம்பேரே பண்ண முடியாது. ஏன்னா நடிகர் சங்க யூனியன்றது ஒரு ஃபேமிலி மாதிரி இயங்கிட்டு இருக்கும். காரணம் என்ன, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் குடும்பத்திலேயே 2 பேர் நடிகர் சங்கத்தில் ஒரு உறுப்பினரெல்லாம் இருந்திருக்கிறாங்க, இருக்கவும் செய்கிறாங்க. ஸோ அதன்படி அந்தந்த மீட்டிங்லாம் நடக்கும்போது, யூனியன் மீட்டிங் நடக்கும்போது சின்ன வயசுலேயே நான் அந்த யூனியன் மீட்டிங்க்கெல்லாம் போவேன். நான் நடிகர் சங்கத்தில் ஒரு சில பயிற்சிகள்லாம் கூட எடுத்துருக்கிறேன் சின்ன வயசில். இந்த சம்மர் ஹாலிடேஸில் எடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் கோடம்பாக்கம் தான், சினிமா நடிகர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் தான். ஸோ அப்போது நான் போகும்போது நடிகர் சங்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய வளாகங்க. அதாவது ஒரு பெரிய கல்யாண மண்டபம் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண மண்டபம் இருக்கும். அந்த கல்யாண மண்டபமாக அதை யூஸ் பண்ணுவாங்க, ஒரு மீட்டிங்காலும் யூஸ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேர் அட் அ டைம் உட்காந்து அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஹால், ஒரு ஸ்டேடியம் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ளேயே ஜிம் இருக்கும், உள்ளுக்குள்ளேயே டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஸ்டேஜ் இருக்கும், உள்ளே வந்து எல்லாமே இருக்கும். கேட்டரிங் சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய வளாகம் இருக்கும். ஸோ நடிகர் சங்கம் அந்த மாதிரி இயங்கிட்டு இருந்தது. ஸோ இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மற்ற யூனியன் மாதிரி இல்லாமல் நடிகர் சங்கம் வந்து
என்றைக்குமே வந்து ஆக்டிவாகவே இருக்கும். அதாவது பொதுக்குழு மீட்டிங் அப்படின்ற மாதிரி நடத்துவாங்க. அந்த பொதுக்குழு மீட்டிங் நடத்துகிறப்போ எல்லா நடிகரும் வருவாங்க. கவுண்டமணி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மீட்டிங்க்கு வரமாட்டார், நிறைய பொதுவான இடத்துக்கு வரமாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. ஆனால் அந்த பொதுக்குழு மீட்டிங்க்கு கவுண்டமணிலாம் வருவார். அவரெல்லாம் நான் நேரில் பார்த்துருக்குறேன். அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து அப்பப்போ கல்யாணம், திருமணங்கள், சில விசேஷங்கள் நடக்கும். அந்த நடிகர் சங்கத்தில் உறுப்பினராக இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க வீட்டு பிள்ளைகளுக்கு திருமணம் அங்கே பண்ணிக்கலாம், அதுக்கு சில சலுகைகளும் கொடுப்பாங்க. ஸோ அதனால் அவங்களோட திருமணங்கள், நிறைய வீட்டு விசேஷங்கள் அங்கே நடக்கும். அது மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே ஜிம் இருக்கிறனால நிறைய நடிகர்கள் வந்து அந்த ஜிம்மை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க, ஃபிட்னஸ் சென்டர் யூஸ் பண்ணிப்பாங்க. நிறைய நடிகர்கள் வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷால் மாதிரி இருக்கக்கூடிய நடிகர்கள், ஜீவா மாதிரி ஆட்கள்லாம் சின்ன வயசுலேயே டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ நான் பார்த்து அப்போ அவங்களோட முகரக்கட்டெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ மேபி இன்றைக்கி அவங்க பெருசாக வளர்ந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நடிகர் சங்கம்ன்றது ஒரு குடும்பமாக இயங்கி கொண்டிருக்கும். ஸோ இந்த ஒரு நடிகர் சங்கத்து மேலே ஏகப்பட்ட கடன் ஆனனால சரத்குமார் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, இங்கே இருக்கக்கூடிய சென்னையிலே வந்து ஒரு மிகப்பெரிய மல்டிப்ளெக்ஸ் வைத்திருக்கக்கூடிய ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு லீஸ் அக்ரிமெண்ட் மாதிரி, ஒரு சேல் அக்ரிமெண்ட் மாதிரி பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதனால் அந்த கார்ப்பரேட் கம்பெனி என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த பில்டிங்கை உடனடியாக அந்த அக்ரிமெண்ட்டை போட்டோன்னே இடித்து தரமட்டமாகிட்டு இதில் நாங்கள் ஒரு மல்டிப்ளெக்ஸ் கொண்டு வர போகிறோம், அந்த மல்டிப்ளெக்ஸில் ஒரு ஃப்ளோரை நடிகர் சங்கமாக நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உதாரணத்துக்கு இந்த சாந்தி தேட்டர் இடிக்கும் போது எல்லா ரசிகர்களும் பிரபு குடும்பத்துக்கிட்ட போய் ஒரு கோரிக்கை வச்சாங்க. அதுக்கு பிரபு என்ன சொன்னார், அங்கே அக்ஷயா ஹோம்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்ட போகிறாங்க, அதில் ஒரு ஃப்ளோரை வந்து நாங்கள் சாந்தி தேட்டராக மாற்ற போகிறோம்னு சொன்னார். சொன்னதோட சரி, பில்டிங் மட்டும் தான் வந்துக்குது, சாந்தி தேட்டரே வரல. ஸோ இந்த மாதிரி தான் நடிகர் சங்கமும் ஆகப்போகுது. இடித்து தள்ளனதுக்கப்புறம் எமோஷ்னலாக எத்தனை வருஷம் எவ்வளோ பேர் அங்கே வந்து போயிட்டு இருப்பாங்க. ஸோ இதை பார்க்கும்போது எல்லாருக்கும் மனசில் வந்து ஒரு சின்ன கவலை இருந்திருக்கும். சின்ன கவலையில் பெரிய எமோஷனலான பெரிய கவலை. நீங்கள் வந்து ஒரு 25, 30, 40 வருஷம் பாரம்பரியமாக வாழ்ந்த ஒரு வீடை திடீர்னு உங்களுக்கே தெரியாமல் இடிச்சு தரமாட்டமாகிட்டா நீங்கள் எந்த அளவுக்கு எமோஷனாக இருப்பீங்களோ அந்த அளவுக்கு ஒரு எமோஷன் கிரியேட் ஆகிடுச்சு நடிகர் சங்க உறுப்பினர்களுக்கு எல்லாருக்குமே. ஸோ இதிலிருந்து சரத்குமார் மேலே ஏற்கனவே இருக்கிற வன்மம், சரத்குமார் மகள் இந்த மாதிரி பண்ணிட்டான்ற ஒரு கோபம் போதாக வரைக்கும் இந்த நடிகர் சங்கத்தையும் இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லி விஷால் அவர்கள் இனிஷியேட்டிவ் எடுக்கிறாரு. இதுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி கமலஹாசன், ரஜினிகிட்டலாம் போய் பேசுகிறாரு. மூத்த நடிகர்கள்கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு மாற்றம் வேணும், ஸோ நம்ம வந்து தலைமையை மாற்றணும். அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ஊழல் நடந்திருக்கு அப்படின்றது பர்சனலாக எனக்கு தெரியும். ஏன்னா நான் வந்து அந்த ஃபீல்டுலேயே இருக்கிறனால ஏகப்பட்ட ஊழல்கள் உள்ளே நடந்திருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு சொல்லி அவர் வந்து தேர்தலில் நிற்கிறாரு, ஜெயிக்கிறாரு. இந்த ஒரு கோல்டு வார் இவங்களுக்குள்ள வெடிக்குது. இந்த கோல்டு வார் இன்னி வரைக்கும் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. இது வந்து அழிய போகிறதே கிடையாது. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்கான்ஷியஸாக இவங்களுக்குள்ள சின்ன வயசுலேருந்து நடந்த ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இது வெளியிலேருந்து பார்க்கும்போது பல பேருக்கு தெரியாது. மாற்றி மெச்சூரிட்டியெல்லாம் அடிச்சிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஆனால் பின்னாடி இவ்வளோ பெரிய ஈகோ கிளாஷ் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போது விஷால் மற்றும் சரத்குமார், மிஷ்கின் அவர்களை தொடர்ந்து இரண்டாவதாக சொல்ல போகிறது சிவகார்த்திகேயன் மற்றும் சூர்யா குடும்பத்தினர். சூர்யா குடும்பத்தை டச் பண்ணாமல் நீ இருக்கவே மாட்டியா, சூர்யாவோட ரசிகன் தானே நீ, அப்படி தானே சேனல் ஆரம்பித்தா, ஏன் சூர்யாவை வந்து நீ குத்திக்கிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா, இன்னி வரைக்கும் எனக்கு சூர்யா படங்கள் ரொம்ப பிடிக்கும். நானும் ஒரு சூர்யா ரசிகர் தான். ஆனால் சினிமான்னு வரும்போது நம்ம பயஸ்டாக பேசவே கூடாது, எல்லாத்தையும் போட்டு உடச்சிடணும் இல்லையா, அதனால தான் போட்டு உடச்சிட்டு இருக்கிறோம். ஸோ அதில் வந்து எந்த தப்பும் இல்லை அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஸோ இந்த கிளாஷ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எஸ்கே அவர்களுக்கும் சூர்யா அவர்களுக்கும் இருக்கக்கூடிய நேரடி ஈகோ கிளாஷ் கிடையாது. எஸ்கே அவர்களுக்கும் நடிகர் கார்த்தி அவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஈகோ கிளாஷ் தான் இது. இந்த கிளாஷ் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் ஒரு ட்ரெண்டிங்கான கமர்ஷியல் ஹீரோ யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூர்யா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா சூர்யா அவர்கள் தான் ஒரு கம்ப்ளீட்டான கமர்ஷியல் ஹீரோ அப்படின்ற ஒரு பேர் வாங்கினார். இவருக்கு அப்புறமா கார்த்திக் வந்து அந்த இடத்த பிடிக்கணும் அப்படின்ற அளவுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணார். ஆனால் அவரால் ஒரு காலகட்டம் வரைக்கும் பிடிக்க முடியல. ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் சூர்யா அவர்களோட இந்த கமர்ஷியல் ஹீரோ அப்படின்ற ஒரு பீக்கே டவுன் ஆக ஆரம்பிச்சது 2011 வருஷத்துலேருந்து அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இவர் டவுன் ஆக அந்த டைமில் எஸ்கே அவர்கள் புதுசாக உள்ள வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம் போன்ற படங்கள்லாம் கொடுத்து அந்த படங்கள்லாம் பிளாக் பஸ்டர் ஆகி கண்டினியூஸாக இவரோட படங்கள் வந்து மினிமம் கேரண்டி அடித்து தூக்கும் அப்படின்னு சொல்லி பல ப்ரொடியூசர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கினார் எஸ்கே அவர்கள். இது வந்து என்னதான் ஒரு படம் 2 படம் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் தொடர்ந்து எஸ்கே அவர்கள் கொடுக்கக்கூடிய பல படங்கள் இந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. பல ப்ரொடியூசர்கள் வந்து இதனால் நிறைய லாபம் அடைஞ்சாங்க. ஸோ இதை பார்த்துட்டு இருந்த சிவகார்த்திகேயன் அவர்கள் மற்றும் சூர்யா குடும்பத்தினர் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் அவர்கள் அடுத்த ஸ்டெப் எடுக்கிறார். என்னன்னா, நம்ம வந்து இந்த படத்தில் நடிக்கிறோம், இந்த படத்துக்கு ஃபிக்ஸடாக ஒரு சேலரி நம்மளுக்கு கொடுக்குறானுங்க, ஆனால் நம்மளை வச்சு கொள்ளையே அந்த ப்ரொடியூசர் சம்பாதிக்கிறானுங்க, அதனால நம்ம வந்து சொந்தமாக தயாரிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானுக்கு வராரு எஸ்கே. இவர் இந்த பிளானுக்கு வரதை தெரிஞ்சு எஸ்கே அவர்களை எப்படி லாக் பண்ணுறாங்க அந்த ஃபேமிலி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இவங்க சைடில் இருந்து இவங்களோட பினாமி கம்பெனிஸ், இவங்களோட பினாமி ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியை வச்சு சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ஒரு ஆசை வார்த்தை காமிக்கிறாங்க. அதாவது, நீ இப்போதைக்கு ப்ரொடக்ஷனில் இறங்காத, உனக்கு பிரச்சனை என்ன, உனக்கு கம்மி சம்பளத்தை கொடுத்துட்டு இவனுக்கு எல்லாருமே கொள்ள லாபம் சம்பாதிக்கிறானுங்கல்ல, நாங்கள் ஒரு 2-3 ப்ரொடக்ஷன் கம்பெனி உனக்கு மிகப்பெரிய, நீ எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய சம்பளத்தை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம், ஸோ இந்த சம்பளத்தை வாங்கிட்டு எங்கள் ப்ரொடக்ஷனுக்கு நீ 2-3 படங்கள் பண்ணி கொடுன்னு சொல்லி ஒரு 2-3 ப்ரொடக்ஷன் கம்பெனி இவர்கிட்ட மிகப்பெரிய சம்பளத்தை கொடுத்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணி ஒரு 3 படத்துக்கு இவரை லாக் பண்ணுறாங்க.
இவரும் பார்த்தீங்கன்னா ஓகே நம்மளுக்கு தான் பெரிய சம்பளம் வருது, இப்போதைக்கு நம்ம ப்ரொடக்ஷனில் இறங்க வேணான்னு அந்த சம்பளத்தை வாங்கிட்டு அந்த அக்ரிமெண்ட்டையும் சைன் பண்ணிட்டு மனுஷன் உட்கார்ந்துக்கிட்டே இருக்கிறாரு. இவங்க படத்தை ஆரம்பிக்கிற மாதிரி தெரியல. அந்த சைக்கிள் கேப்பில் பார்த்தீங்கன்னா கார்த்தி மற்றும் சூர்யா அவர்களோட படங்கள் தொடர்ந்து ஒரு வருஷத்துக்கு 2 படம் ரிலீஸ் ஆகுது. அவங்க வந்து அந்த கமர்ஷியல் ஹீரோ அப்படின்ற ஒரு இமேஜை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு புரிஞ்சு போயிடுது, நம்மளை இவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணி ஒரு அட்வான்ஸை கொடுத்து லாக் பண்ணி நம்மளை வச்சு படத்தை எடுக்கவே இல்லை, ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணலை, ஆனால் வீட்டில் மட்டும் உட்கார வச்சுன்னுக்கிறானுங்க. இதை நம்ம விடக்கூடாதுன்னு சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு அன்புச்செழியன் அவர்கள்கிட்ட போய் ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டை கடனாக வாங்கி அவங்க கிட்ட இருந்து வாங்கின அட்வான்ஸை திருப்பி கொடுத்து அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணுறாரு. பண்ண கையோட இவருக்கு அடுத்த ப்ரொடியூசர் வருவாங்கன்னு பார்த்தா இவங்களுக்குள்ளே இருக்கிற பாலிடிக்ஸில் எந்த ப்ரொடியூசரும் அடுத்தது சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து அப்ரோச் பண்ணலை. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, தான் சொந்த ப்ரொடக்ஷன்லேயே இவர் படம் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த படமும் வெளியாகுது. அந்த படத்தையும் இந்த குடும்பத்தினர் முடக்கிறாங்க. அந்த மாதிரி முடக்கும் போது தான் ரொம்ப பஸ்ட் அவுட் ஆகி ரெமோ படத்தோட ப்ரெஸ் மீட்டில் கதறி எழுதாரு சிவகார்த்திகேயன் அவர்கள். ஸோ இந்த ஈகோ கிளாஷு யாருக்குமே பெருசாக வெளியில் தெரியாது. இனி உங்களுக்கு முன்னாடி நான் போட்டு உடச்சிட்டேன். அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் அவர்கள் எப்படி பல்ட்டியெல்லாம் அடித்து குட்டிக்காரன் அடித்து வேற ஒரு பெரிய நிறுவனத்துக்கிட்ட போய் அவரை சரண்டர் பண்ணிக்கிட்டு இனி எப்படி தப்பிச்சு காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். சினிமா மட்டும் இல்லைங்க, எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் நம்மளுக்கு மேலே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பாலிடிக்ஸை நம்ம சந்திச்சுட்டு கிராஸ் பண்ணி தான் வரணும். அதை எப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படின்றது தான் மேட்டரு. இப்போ இதே மாதிரி மூன்றாவதா சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் அருண் விஜய் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய கிளாஷ் நடந்தது அப்படின்றது பல பேருக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அதுக்கு காரணம் இந்த மாதிரியான பிரச்சனையிலிருந்து தப்பிச்சு ஓன் பேனரில் படம் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோவை மட்டும் இருந்தால் பத்தாது, நம்ம ஒரு மாஸ் ஹீரோவை உருவெடுத்தால் தான் நம்மளோட இமேஜ் வந்து பெருசாகும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை சிவகார்த்திகேயன் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சிவகார்த்திகேயன் வந்து ஒரு மாஸ் ஹீரோவை உருவெடுக்கிறாரு அப்படின்றது வந்து ஒரு தன்னம்பிக்கை, ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. இன்றைக்கி சினிமாவில் யாருக்கு மார்க்கெட் அதிகம், யார் அதிகமாக சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மாஸ் ஹீரோக்கள் மட்டும்தான் வாங்குவாங்க. அவங்கள தாண்டி நீங்கள் என்ன தான் வந்து 100 கெட்டப் போட்டு ஒரு படத்தை நடித்தாலும் நீங்கள் அந்த மாஸ் ஹீரோ அப்படின்ற ஒரு இமேஜுக்குள்ளே வரவே முடியாது. மாஸ் ஹீரோக்கு மட்டும்தான் மார்க்கெட் பெருசு. அதனால தான் சிவகார்த்திகேயன் அவர்களும் இந்த மாஸ் ஹீரோ இமேஜை பிடிக்கணும்னு சொல்லி ரஜினி முருகன், ரெமோ, வேலைக்காரன் அப்படின்ற மாதிரி படங்கள் நடித்து கொஞ்சம் ஓவர் டோஸாக போய் சீமராஜா படத்தை நடித்தார். ஆனால் அதே மாதிரி அருண் விஜய் அவர்களுக்கும் அந்த ஒரு ஆதங்கம் இருக்கும்ல, அவன்லாம் என்னடா பண்ணுறான், நான்லாம் பாடியை ஏற்றி வச்சுக்கிட்டு எவ்வளோ அழகாக எப்படி இருக்கிறேன், ஆனால் எனக்கு அந்த மாஸ் இமேஜ் அப்பீல் வரவே மாட்டேங்குது, ஆனால் நேற்று வந்தவன் இந்த மாதிரி பண்ணினுக்கிறான்னு சொல்லி இருக்கிற கானில் ட்விட்டரில் இவர் ஒரு பதிவு போடுறாரு, எவன்லாம் மாஸ் ஹீரோ ஆகிறான்னு பாரு. இதை பார்த்து சிவகார்த்திகேயன் அவர்கள் அவரோட அடுத்த படத்துலேயே இந்த டைலாக் வச்சுட்டாரு. ஸோ அதனால் கொஞ்சம் அப்படியே தாங்க முடியாமல், அது நான் போட்டது இல்லைங்க, அட்மின் போட்டதுன்னு அந்த அரசியல் தலைவராக ரொம்ப ஓவராக போகிறான்ல, அவர் சொன்ன மாதிரி இவரும் சொல்லி எஸ்கேப் ஆனார். பட் இருந்தாலும் இவங்களுக்குள்ள கோல்டு வார் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் வணங்கான் ப்ரெஸ் மீட்டில் 2 பேரும் கட்டி முத்தம் கொடுக்கல, அவ்வளோதான். ஆனால் அப்படியே கட்டி பாசத்தை போயிஞ்சானுங்க. ஏன்னா தான் வந்து மேடை போயிஞ்சுன்னு இருந்தாலும் இவங்களுக்குள்ளே இருக்கிற ஈகோ இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இதே மாதிரி 4வதா சத்யராஜ் மற்றும் தளபதி விஜய் இவங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய ஈகோ வந்து சமீபத்தில் தான் வந்து பீக்கில் போய் வெடிச்சு செதறிச்சு. ஆனால் ஆரம்பத்தில் இவங்களுக்குள்ள பெருசாக எந்த ஈகவும் கிடையாது. ஏன்னா சத்யராஜ் அப்படின்றது வந்து ஒரு சீனியர் நடிகர், விஜய் அப்படின்றவர் வந்து ஒரு வளர்ந்து வரும் நடிகராக தான் அந்த காலகட்டத்தில் இருந்தாங்க. இதனால் தான் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் அவர்கள் விஜய் அவர்களோட காம்பினேஷனில் ஒரு சில படங்கள் நடித்தார். விஜய் அவர்களுக்கு அப்பாவே தலைவா படத்துலலாம் நடித்தார் பார்த்தீங்களா. ஆனால் இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ ஏன் அந்த ஈகோ கிளாஷ் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சத்யராஜ் அவர்களோட ஒரு நம்பிக்கை, அதாவது நம்பிக்கைன்ற போது அவரோட கொள்கைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த கொள்கையை வந்து விஜய் அவர்கள் டச் பண்ணும் போது தான் இவங்களுக்குள்ள ஈகோ பஸ்ட் ஆகுது. அது என்ன கொள்கைன்னு பார்த்தீங்கன்னா சத்யராஜ் அவர்கள் பேசிக்கலி ஒரு எம்ஜிஆர் ரசிகர், ஆனால் கலைஞரோட வெறியர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா கலைஞர் அவர்களோட கொள்கைகள் அவருக்கு பிடிக்கும், எம்ஜிஆர் அவர்களோட படங்கள் ஒரு நடிகராக எம்ஜிஆர் அவர்களோட ஒரு ரசிகர் சத்யராஜ் அப்படின்ற மாதிரி தான் அவர் வெளில காமிச்சுப்பார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவர் ஆதரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு திராவிட அமைப்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை ஓப்பனாகவே சத்யராஜை வெளிப்படையாக சொல்லுவார், நான் வந்து ஒரு பெரியாரிஸ்ட்டு, அதனால் அந்த பெரியாரோட கொள்கையை நான் ஃபாலோ பண்ணுறனால நான் ஒரு திராவிடன் சப்போர்ட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். இதனால தான் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஏடிஎம்கேல இருந்தாலும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களோட மறைவுக்கு பிறகு அந்த கட்சியிலேருந்து வெளியில் வந்து டிஎம்கேல ஜாயின் பண்ணுறாரு. டிஎம்கேல ஜாயின் பண்ண உடனே கலைஞர் அவர்களோட கொள்கை எனக்கு பிடிக்கும், பெரியாரிசம் பிடிக்கும், அதனால் திராவிடமும் பிடிக்கும்னு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த திராவிடம் அப்படின்றதே ஒரு ஃபேக் அப்படின்ற மாதிரி இன்டெரக்டாக போட்டு அடிக்கிறார் பார்த்தீங்களா. ஸோ இதை தாங்க முடியாமல் சத்யராஜ் அவர்கள் பஸ்ட் அவுட் ஆகிட்டு ஓப்பனாகவே விஜய் அவர்களை போட்டு சரமாரியாக தாக்குறாரு. விஜய் அவர்கள் அந்த காலகட்டத்தில் தலைவா படத்தில் அவர் ஜெயலலிதா அவர்கள்கிட்ட போய் எப்படி சரண்டர் ஆனார் அப்படின்ற பல விஷயங்களை வந்து மேடை போட்டு உடனே உடச்சி விட்டார் சத்யராஜ். இது வந்து ஒரு அரசியல் விமர்சனமாக போய் ஒரு ஈகோ கிளாஷாகவே மாறி கடைசியில் இவங்க 2 பேரும் முட்டிக்கிற அளவுக்கு வந்து இது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்னதான் தலைவா படத்தில் இவங்க 2 பேரும் ஒன்றா கூடி அப்பா மகன் அப்படின்ற மாதிரி நடித்தாலுமே கூட இந்த அரசியல் பிரச்சனைனால இவங்க 2 பேருக்குள்ளே நடந்த ஈகோ கிளாஷ் வந்து வெளில ஓப்பனாகவே நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இனிமேல் இவங்க 2 பேரும் கொள்கை ரீதியாக ஒன்று சேர போகிறதே கிடையாது, மாற்றி அடிச்சு தான் போகிறாங்க. 5வதா நடிகர் சூர்யா மற்றும் விக்ரம் இவங்களுக்குள்ள கிளாஷ் நடந்ததுக்கு காரணம் ஜோதிகா தான் அப்படின்ற மாதிரி வீடியோ பேசினிருப்பானுங்க.
ஆனால் அது வந்து உண்மையா பொய்யா அப்படின்றது இன்னி வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது. இப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்றது சினிமா வட்டாரத்தில் பேசப்பட்ட ஒன்று தான். அது தெரியாதவங்களுக்கு என்ன அப்படின்றது சொல்லிடுறாரு. அதாவது ஆரம்ப கட்டத்தில் சூர்யா அவர்களும் ஜோதிகா அவர்களும் பல வருடங்களாக திரையில் வந்ததுக்கப்புறமா காதலிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்றது தெரியும். ஆனால் கல்யாணம் மட்டும் பண்ணியில. பல வருஷம் அவங்க காதலில் தான் இருந்தாங்க. ஸோ நிறைய படங்கள் சூர்யாவோட சேர்ந்து நடிப்பாங்க. ஒரு சில படங்கள் விக்ரம் கூட சேர்ந்து நடிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ விக்ரம் அவர்கள் கூட சேர்ந்து இவங்க நடிக்க ஆரம்பித்தது அந்த தூள் அப்படின்ற படம். அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் பேக் டு பேக் அருள் அப்படின்ற ஒரு படத்துலையும் நடிக்கிறாங்க. ஸோ இதுக்குள்ளே இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துருச்சு. இது வந்து சூர்யா அவர்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ சூர்யா அவர்கள் ஏற்கனவே காதலில் இருந்தார். கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கும் போது எங்கே ரூட்டு மாதிரி போயிட போகுது அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்ததாக அந்த காலகட்டத்தில் பேசப்பட்டுச்சு. இதன் காரணமாக தான் பார்த்தீங்கன்னா விக்ரம் அவர்களுக்கும் சூர்யா அவர்களுக்கும் ஒரு சின்ன ஈகோ கிளாஷ் வந்தது. அதனால தான் பிதாமகனுக்கு அடுத்தபடியாக அவங்க 2 பேரும் எந்த படத்துலையும் ஒன்றும் சேரல. 2 பேரும் பொது மேடையில் பெருசாக பேசிக்கவும் மாட்டாங்க. ரொம்ப மேக்ஸிமம் வந்து இவங்க 2 பேரும் போகிற ஸ்டேஜை வந்து இவங்க 2 பேருமே அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. ஒரு சில இக்கட்டான சூழ்நிலை பார்த்துக்கிட்டா கூட சிரிச்சுக்கிட்டு அப்படியே சைலண்ட்டாக போயிடுவாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாலாம் இவங்க 2 பேரும் பேசி நம்ம பார்த்ததே கிடையாது. இது மட்டும் இல்லாமல் இந்த கிளாஷ் வந்து எப்படி தொடர்ச்சி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்து அப்படின்ற ஒரு படத்தை மணிரத்னம் அவர்கள் தயாரித்து இயக்கும் போது மாதவன் கேரக்டருக்கு விக்ரம் அவர்களை தான் கூப்பிட்டுருக்கிறாரு. ஆனால் விக்ரம் அவர்கள் சூர்யா நடிகிறாரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அந்த படத்தில் வந்து ஜாயின் பண்ண மறுத்து விட்டு அதுக்கப்புறம் சூர்யா அவர்களோட நெருங்கிய நண்பரான மாதவன் அவர்கள் நடித்து மார்க்கெட் போனது தான் மிச்சம். இந்த கிளாஷ் பெரிய லெவலில் சினிமாக்குள்ளே பூதாகரமாக வெடிச்சதுக்கு அப்புறமா சூர்யா அவர்களோட பீக் வந்து மேலே மேலே போக ஆரம்பிச்சது சூர்யா அவர்களோட திருமணத்துக்கு அப்புறமா. ஆனால் விக்ரம் அவர்களுக்கு அது அப்படியே பேக் ஃபயர் ஆக ஆரம்பிச்சது. ஏன்னா அந்த படத்துக்கு அப்புறமாக விக்ரம் அவர்களோட படங்கள் எல்லாமே ரொம்ப டவுனில் போக ஆரம்பிச்சது. ஐ மீன் அந்நியனுக்கு அப்புறமா விக்ரம் நடித்த எந்த படங்களும் பெருசாக போல, அவரோட மார்க்கெட்டும் ரொம்ப டவுனில் போக ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சூர்யா அவர்களோட மென்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய மணிரத்னம் அவர்களும் சூர்யாவுக்கும் விக்ரம் அவர்களுக்கும் நடந்த ஒரு சின்ன கிளாஸே ஒரு கதையாக வச்சு ராவண அப்படின்ற ஒரு படத்தை எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் பண்ணியிருப்பார். அதுவும் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கல்யாணம் மனைவி கிட்ட விக்ரம் அவர்கள் ஃப்ளர்ட் பண்ணின்னு இருப்பார். இந்த மாதிரி கதை எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் அந்த இடத்துல எடுக்கணும் அப்படின்றது ஒரு கேள்வி வரும் பார்த்தீங்களா? அதை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? ஏன்னா வேறு ஒன்றும் இல்லை, இந்த ஈகோ கிளாஸ் கூட அந்த கதையாக இருக்கலாம். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா விக்ரம் அவர்கள் இப்படிப்பட்ட படத்தை நடிகிறாருன்னு சொல்லி அவரோட இமேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகி இன்னி வரைக்கும் விக்ரம் அவர்கள் அதை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இப்படி கூட பாலிடிக்ஸ் பண்ணி இப்படி கூட ஒரு நடிகரை காலி பண்ணலாம் இல்லையா? ஸோ இதே மாதிரியே சூர்யா விக்ரமோட முடிஞ்சு போலங்க. இது சூர்யா மற்றும் சிம்புக்கும் ஒரு பிரச்சனை வந்தது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிம்பு அவர்கள் ஒரு ஆன்டி வெறியர், ஐ மீன் தப்பாக பேசலை, ஆன்டி ஹீரோ அப்படி சொல்ல வந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இவரோட படங்களில் இவர் வந்து காதலிக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவரோட வயசில் பெரியவங்களாக தான் இருப்பாங்க. ஒன்று கதைகளம் அப்படி போவோம், இல்லைனா இவர் சூஸ் பண்ணுற நடிகைகள் எல்லாமே இவரோட பெரிய நடிகைகளாக தான் இருப்பாங்க, வயசில் பெரியவங்களாக தான் இருப்பாங்க. உதாரணத்துக்கு சிம்புவுக்கு இன்னைக்கு ஒரு 43 வயசு ஆகுது. ஆனால் அன்றைக்கி ஜோதிகாவை அவரோட 2 படங்களில் யூஸ் பண்ணார். அவங்க மேலே ஒன் சைடாக ஒரு க்ரஷ்ஷும் அவருக்கு இருந்திருக்குது. ஆனால் ஜோதிகா அவர்களுக்கு இனி 47, சிம்பு அவர்களோட ஒரு 4 வயசு பெரியவங்க. அதே மாதிரி த்ரிஷாவுக்கும் சிம்புக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயசு தான். ஸ்னேகாவை யூஸ் பண்ணியிருப்பார். ஸ்னேகா இவரோட ஒரு வயசு பெரியவங்க. ஸோ சிம்புவுக்கு இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட் இருந்தது. இந்த டேஸ்ட் ஜோதிகா பக்கம் மாறுறதுக்குள்ளே தட்டி தூயின்னு போயிடணுன்னு சிம்பு அவர்கள்கிட்ட சூர்யா அவர்கள் மூஞ்சை காமிச்சு ரிலேஷன்ஷிப்லாம் பெருசாக இல்லாமல் உடச்சி விட்டுக்குன்னு அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணார். பார்த்தீங்களா எவ்வளோ போராட்டம்? பார்த்தீங்களா? சினிமா நடிகைகளை காதலிக்கிறது பெரிய தப்பு கிடையாதுங்க. ஆனால் அஜித் மாதிரி பட்டுன்னு காதலிக்கிறியா, காலில் வந்து கல்யாணம் பண்ணி கூட்டின்னு போயிடணும். அதை விட்டுட்டு திரையிலேயே வந்து மனைவியை ஓட விட்டுன்னு வந்தோம், அதாவது காதலியை ஓட விட்டுன்னு வந்தோம்னா அது பின்னாடி ஒரு 100 பேர் ஓடினே இருப்பாங்க. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் சூர்யா மற்றும் ஜோதிகா இவங்களுக்குள்ளே நடந்த ஒரு ரிலேஷன்ஷிப்னால தான். இதே மாதிரியே நம்ம 7ஆவதாக ரஜினி மற்றும் விஜய் இவங்களுக்குள்ளே நடந்த அந்த ஈகோ கிளாஸ் வந்து நம்ம சமீபத்தில் பார்த்தோம். பார்க்கறதுக்கு ரொம்ப சின்ன புள்ளத்தனமாக இருந்தது. என்னால் ஏற்றவே முடியல இந்த ஈகோ கிளாஷு. ஏன்னா விஜய் அவர்கள் சினிமாவுக்குள்ளே வந்ததுக்கு முக்கியமான காரணம் அன்றைக்கி ஸ்கூலை கட்டஸ்ட்டு உதயம் தேட்டரில் உட்காந்து அண்ணாமலை படம் பார்த்த இன்ஸ்பிரேஷன் தான் அப்படின்னு விஜய் பல இடத்துல சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் விஜய் வளர்கிறதுக்கு ரஜினி அவர்களோட இமேஜ் எவ்வளவோ தேவைப்பட்டுச்சு. அதை வந்து பிளானிங்காகவே இவங்க எல்லா படத்துலையும் யூஸ் பண்ணாங்க. காரணம் ரஜினி ரசிகர்களை இவங்க பக்கம் இஸ்துக்கிறதுக்கு தான். இதை நீங்கள் பல படங்களில் பார்க்கலாம். ஏன்னா அந்த பிரியமான விளைவா பிரியமுடன்ற ஒரு படத்தில் ஒயிட்டிலகான் கோழி அப்படின்ற ஒரு பாட்டு பார்த்துருப்பீங்க. சின்ன ரஜினி அப்படின்ற மாதிரி ஒரு போர்ட்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் யூத் படத்தில் நான் பாபா ரசிகர் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். படத்துக்கு படம் இவர் வந்து ரஜினி அவர்களை பற்றி பேசாத நாட்களே கிடையாது. ஆனால் இவருக்குன்னு ஒரு சூப்பர் ஸ்டார் இமேஜ் வந்ததுக்கப்புறமா ரஜினி அவர்களை இவர் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இந்த காக்கா குருவி அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பு. நம்ம வந்து ஒரு மென்டாரை நம்ம எடுத்துக்கிட்டு இவங்களை பார்த்து நம்ம வளர்கிறோம். மென்டாருக்கே வந்து நான் தான் வந்து அப்பேன் அப்படின்ற மாதிரி, எவனுக்கே நான் தான் எமன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா இதுக்கு பேர் வளர்ச்சி கிடையாது, தலைகணம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதோட இதை முடிச்சுப்போம். இது வந்து பல பேருக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ 8ஆவதா அதே மாதிரி ரஜினிக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் எந்த அளவுக்கு ஒரு ஈகோ கிளாஷ் இருந்தது அப்படின்றது ரஜினி பல பேட்டிகள் அந்த காலகட்டத்தில் பேசுவார். பயங்கர போல்டாக பேசுவார். இதை பார்க்கும்போது தான் இந்த எதிர்க்கட்சியை ரஜினி வருவார், இவர் சிஎம் வருவார் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்கும்போது ரஜினி அவர்கள் அந்த காலகட்டத்தில் அந்த ஒரு முடிவை எடுக்கலை. இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். நம்மளே வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கின்னு ரஜினி வந்து தைரியம் இல்லாதவர்,
நேர்மை இல்லாதவர், ஊழல்வாதி அப்படின்னு ரஜினியை வந்து நம்ம ஒரு லேபிள் பண்ணுறது எந்த விதத்துலையும் நல்லதே கிடையாது. அது அவரோட தனிப்பட்ட விருப்பம். அன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அவர் ஏன் அப்படி முடிவெடுத்தார் நம்மளுக்கு இன்னி வரைக்கும் தெரியாது. ஆனால் விமர்சனம் பண்ணுறதை மட்டும் ரஜினி அவர்கள் தவறவே இல்லை. ஏன்னா ஓப்பனாகவே மீடியாவில் விமர்சனம் பண்ணுவார். படத்துக்கு படம், இவரோட படங்கள் பல படங்கள் பார்த்தீங்கன்னா பொம்பளைங்களை இவர் டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அந்த பொம்பளைங்கள் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டாமினேட்டிங் ஒரு உமனாக இருப்பாங்க. இன்றைக்கி இருக்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய டாமினேட்டிங் விமனை இவர் வந்து அடக்கி ஆளுவார் அப்படின்ற மாதிரி தான் இவர் நடித்த பல படங்களோட கதைகளும் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த படையப்பா உங்களுக்கே தெரியும். அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா அம்மையார் அவர்களை விமர்சிக்கும் விதமாக தான் அந்த படம் இருந்தது. அதுக்கு முன்னாடி இன்னொரு படம் நடிச்சிட்டாரு. அவர் தெரியும். அது என்ன படம் தெரியுமா? மன்னன் படத்தோட கதையும் இப்படி தான் இருக்கும். அதுக்கும் முன்னாடி ஒரு படம் நடிச்சிட்டாரு, மாப்பிள்ளை. ஞாபகம் இருக்குதா? மாப்பிள்ளை படத்துலையும் இப்படி தான் இருக்கும். அதேமாதிரி பணக்காரன் அப்படின்ற ஒரு படத்தில் வந்து என்னதான் வந்து அது ஒரு கமர்ஷியல் படமாக இருந்தாலும் அதுலேயும் அவரோட ஸ்டெப் மதர் ஒருத்தங்க இருப்பாங்க பாருங்க, இவங்க டாமினேட் பண்ண இருப்பாங்க. அவங்கள வந்து ஒரு காலகட்டத்தில் அட்வைஸ் பண்ணி அடக்குவார் ரஜினியை. இது மட்டும் இல்லை, அதிசய பிறவின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அகங்காரம் பிடிச்ச ஒரு சித்தி இருக்கும். அந்த சித்தியை குச்சாலே அடித்து அடக்குவார். கடைசி சந்திரமுகி வரையும் ஜோதிகா பேய் பிடிச்ச ஒரு பொம்பளையை நான் ஓட்டுறேன் பாரு பேய அப்படின்ற மாதிரி ரஜினியோட பெரும்பாலான படங்களில் இந்த பொம்பளையை அடக்கியாலும் அந்த மேல் டாமினேஷன் நிறையவே இருக்கும். அது காரணம் இந்த அரசியல் காரணமாக கூட இருக்கலாம். வேறு ஏதாவது காரணம் இருந்தால் எனக்கு தெரியல. ஆனால் இந்த காரணமாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பல பேர் பேசியிருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட நடிகர்களுக்கு உள்ளுக்குள்ளேயே யாருக்கும் தெரியாமல் ஈகோ கிளாஷ் ஒன்று ஓடிக்கிட்டே தாங்க இருக்கும் சினிமாவில். இப்போ வந்து நம்ம நடிகர்களை பற்றி தான் பேசணும் இல்லையா. நடிகர்களுக்குள்ளேயே ஏகப்பட்ட ஈகோ கிளாஷ் இருக்குது. அதெல்லாம் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். எந்த நடிகைக்கும் சுத்தமாக பிடிக்காது ஆகாது இவங்களுக்குள்ள அப்படின்ற மாதிரி அடுத்த வீடியோவில் பேசுவோம். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் ஒரு லைக்கை போட்டு கமெண்ட்டும் போடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தொடர்ந்து நம்ம சினிமா சீக்ரெட் சேனலில் பாருங்கள். இன்னும் சுவாரஸ்யமான நிறைய வீடியோகள் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.